ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஜேஎன்ஆர்வி விலாக்ஸ். என்னோட சேனலை ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண ஃபஸ்ட்டு விலாக் இதுதான். நாங்கள் எங்கே போகிறோம்னா எங்கள் பாப்பா வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம் விளையாட. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. பாப்பா ரொம்ப ஜாலியாக கிளம்பிட்டுருக்கா. எங்க போறோம் நம்ம? ஜம்பிங் விளையாடவா? சரி போமா, வாங்க லெட்ஸ் கோ. வெளியில கிளம்பிட்டோம். பாப்பா ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கா. அவளோட ஃபேஸை பார்த்தாலே தெரியும், அவள் ரொம்ப ஜாலியா ரொம்ப எக்ஸைட்டா இருக்கா, எப்படா போலாம் அப்படின்ட்டு. இப்படி ரைட் சைடு இல்லையா? எங்க போகணும்? கையை மேலே தூக்கி சொல்லு. அந்த சைடு வேண்டாம், ரைட் சைடா? லெஃப்ட் வேண்டானே, லெஃப்ட் திரும்புமா? நெல்லு திரும்பவுமா விளையாட வேண்டாம். எங்க போனோம்? எங்க? அங்கேயா? அங்க எதுக்கு? என்னத்துக்கு? என்ன ப்ளே பண்ணவா? சரி வா. ஹாப்பியாக இருந்தா. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு போட்டோங்க. ஒரு 2 வீக்ஸாக சொல்லிகிட்டே இருந்தோம் போகலாம் போகலாம் போகலான்னு சொல்லி. அவளும் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். அவங்க அப்பா ஆஃபீஸ் கிளம்பும் போதெல்லாம் பாப்பா விளையாட போகணும், ஜம்பிங் ஜம்பிங் சொல்லிகிட்டே இருந்தா. நாளைக்கு போகலாமா, அப்பா ஆஃபீஸ் போயிட்டு வரோம், ஈவினிங் போகலான்னு ரொம்ப நாளாக சொல்லி ஏமாற்றி ஃபைனலி இன்னைக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ அவள் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா. இப்போ என்னன்னு தெரியல, அந்த ஸ்லைட்லாம் கொஞ்சம் வர பயந்துக்கிட்டு இருந்தா. இல்லை அவள் பயப்பட மாட்டா, இந்த டைம் என்னன்னு தெரியல பயந்துட்டா. ஸோ அந்த சைடில் கையை பிடிச்சிட்டே வந்தா. இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா. எங்களுக்கு தான் பயமாக இருந்துச்சு, நீ விழுந்துருவாளோ அப்படின்னு சொல்லி. ஆனால் அவள் ஹாப்பியாக இருந்தா, ரொம்ப எந்த பயமே இல்லாமல். ஏன்னா கூட ஒரு பையன் இருக்கிறதுனால, அவன் கொஞ்சம் பெரிய பையன் குதிக்கிறதுனால இவள் ரொம்ப மேலே போவாளோ அப்படின்னு நினச்சி நாங்கள் பார்த்துட்டே இருந்தேன். அவள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா, எங்களெல்லாம் கண்டுக்கவே இல்லை. திரும்ப அந்த ஸ்லைடில் ஏறி வந்துகிட்டே இருந்தா. இன்னும் கூட ஒரு பெரிய பையன் வேறு வந்துகிட்டே இருந்தாலும் அவள் கொஞ்சம் நாங்கள் பயந்தோம், இங்கே வந்து விழும்போது மேலே விழுந்துருவாங்க அந்த பையன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவள் எதையுமே கேர் பண்ணிக்கல, அவள் பாட்டு விளையாண்டுட்டு இருந்தா. பாலில் வந்து வலிக்கு விழுந்துகிட்டே இருந்தா. சுற்றி சுற்றி பார்க்குறா எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இன்னொரு சைடு இருக்குது. இது வந்து 1 to 3 இயர்ஸ்க்குள்ள குழந்தைங்க விளையாடுற சைடு. ஆக்சுவலாக இவளுக்கு இந்த சைடு பே பண்ணல, நாங்கள் பெரிய பசங்க விளையாடுற சைடு தான் பே பண்ணியிருந்தோம். பட் இவள் இந்த சைடு வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு அவங்க போகலாம் விளையாடலாம்னு சொன்னாங்க. அதனால இந்த சைடு வந்து விளையாண்டுருந்தேன். இவள் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு வரும்போது இங்கே தான் விளையாண்டா. ஃபஸ்ட் டைம் நாங்கள் கூப்பிட்டு வரும்போது ரொம்ப பார்த்தோன்னே ரொம்ப ஏதோ பார்க்காததை பார்த்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. இப்போ என்னன்னா அந்த ஸ்லைடு மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து விளையாண்டுட்டே இருந்தா. மற்ற எந்த ஒரு இதையுமே விளையாடலை. ஆனால் இந்த டைம் தெரியல, அந்த ஸ்லைடே அவள் விளையாட போகவே இல்லை. போன்னு நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன், அந்த சைடே போல இந்த சைடு தான் விளையாண்டுட்டே இருந்தேன். அப்புறம் நானா ரொம்ப நேரம் சொல்லி அப்புறமா போய் அவள் என்ன பண்ணுறான்னு பாருங்க. நேராக வர சொன்னா தலைகீழ வரணுன்ட்டு திரும்புகிறான். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுனால இவளுக்கு இதில் கொஞ்சம் அவ்வளோ விளையாட இன்ட்ரெஸ்ட் இல்லை. சும்மா நான் சொன்னதுக்காக போய் விளையாண்டுட்டு இருந்தா. அப்புறம் அந்த பேஸ்கெட்டில் அந்த இதை போட்டு ஆளை வைத்து போட்டுட்டு இருந்தா. ஸோ இதில் வந்து பேரண்ட் அலோடு, அதாவது 1 கிட்டுக்கு ஒரு பேரண்ட்ஸ் அலோட் பண்ணுவாங்க உள்ள. ஸோ நான் தான் வந்துருந்தேன் இல்லை.
நான் அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பால் எடுத்து அவன் மேலே போட ஆரம்பிச்சிட்டேன். அவன் மேலே போட்டுக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். ஆனால் அவள் அதெல்லாம் எங்கே கவனிக்கிறா, ஒன்றுமே கண்டுக்கல. அவள் அந்த ஸ்லைடில் தலைகீழ வரணும், அதை மட்டும் தான் எப்படியாவது பண்ணணும்னு பார்த்துட்டே இருந்தா. நாங்கள் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அப்புறம் திரும்ப ஒருக்கா போக ஆரம்பிச்சிட்டா. அதில் தலைகீழ வருவேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சரின்ட்டு ஒரு டைம் நான் தான் சரி வா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். அவள் ஜாலி ரொம்ப. மேலேருந்து கீழே வந்தாப்ப கீழே படுத்து உருளுதான். அப்புறம் திரும்பவும் இந்த சைடு வந்துட்டா. இந்த சைடு வந்து திரும்ப முதல்லேருந்து எல்லா மேட்ச் திரும்பவும் விளையாட ஆரம்பிச்சா. விளையாண்டு எல்லா கேமும் விளையாட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் இது விளையாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பட் ஒரே அழுக, வேணாம் இன்னும் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு போதுமா, ஏன்னா 1/2 hour தான் பே பண்ணிடணும். அவள் இன்னும் விளையாடன்ட்டா. ஏன்னா வீட்டில் இன்னொரு பாப்பா வீட்டுக்கு வந்ததுனால கிளம்பலாம், தங்கச்சி தனியாக இருப்பா, தங்கச்சி அழுவா அம்மா தேடி அப்படின்னு சொல்லி எல்லாமோ சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். பட் அழுதுகிட்டே இருந்தா. சரி வாப்பா வெளியில் போகலாம், வேறு ஏதாவது வாங்கி தரோம் உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனோம். ரொம்ப கஷ்டப்பட்டு பாவமாக தான் இருந்துச்சு. என்ன பண்ண, இன்னொரு பப்பா வீட்டில் விட்டுட்டு வந்துடணும் எங்கள் அத்தை மாமாட்ட. ஸோ அழுதுடக்கூடாதுன்ட்டு தான் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். இல்லாட்டினா கூட இன்னொரு டைம் விளையாட விட்டுருப்போம். பட்டு ஓகே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஒரு டைம் திரும்ப ஒரு டைம் எல்லாமே விளையாண்டு முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வெளியே போகும்போது அழுதுகிட்டே போனான். அவங்க அப்பா சமாதானப்படுத்திகிட்டே இருந்தாங்க. சரி அழாதப்பா, உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம். ஐஸ்கிரீம் வாங்கி தரோம்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஓகே ஆனான். பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு, அங்கே போனோம். அங்கே போய் தான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம். அவ்வாறு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டாலே எப்பா ரொம்ப பண்ணுவா. அங்கே இங்கே ஓடிட்டே இருப்பா. அவளும் ஒரு பேஸ்கெட் எடுத்துகிட்டு உள்ளே அதை போடுவேன் இதை போடுவேன்னு சொல்லிகிட்டே இருந்தா. ஸ்கூலே போகலை, பட் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி அது வேணும் இது வேணும் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. ஸ்கூல் போமா அப்புறமா அதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு போனோம். அங்கே எங்கே சுற்றிட்டே வருவா என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபைனலி போயிட்டா. ஐஸ்கிரீமை பார்த்துட்டா. என்ன ஐஸ்கிரீம் வாங்கலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க அப்பாவும் பாப்பாவும். ஸோ ஏன்னா அவள் வந்து ஒரு சில ஃப்ளேவர் தான் சாப்பிடுவா. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வாங்கிட்டு போய் சாப்பிடவே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தாங்க அவள் சாப்பிட்ற ஃப்ளேவராக. எதுவுமே இல்லை, வெண்ணிலா தான் இருந்துச்சு. ஸோ வெண்ணிலா ஃப்ளேவர் மட்டும் தான் இருந்ததுனால அதை மட்டும் எடுத்தோம். அப்புறம் பில் போட போயாச்சு. பில் போட அவங்க தான் போடுவேன், நான் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாச்சு. கொண்டு போ அப்படின்னோம். அப்புறம் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டா. பட் அவளுக்கு கை குளிருது ரொம்ப. அது ஜில்லுன்னு இருக்கானா கையில் பிடிக்கவே முடியலை, கையை உதறிக்கிட்டே இருந்தா. அப்புறமா அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டா. அப்பா பிடிங்க, கை குளிர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு அப்புறமா பில் போட நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு அவங்க அப்பாட்டேருந்து வாங்கி அவள் தான் பில் போட கொடுத்தா. பில் போடுறதுக்கு அவ்வாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்படியே இடையில ஒரு மாதமும் வாங்கிட்டா எனக்கு ஜூஸும் பில் போடுற இடையில. அப்புறம் அவ்வளோதான் கிளம்பிட்டோம். பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து நாங்கள் போடுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும். ஓகே, பாய்.